ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை லவங்கத்தை சேர்த்துக்கணும். அடுத்து வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். நான் ஒரு 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இதை நல்லா வதக்கிக்கலாம். உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி கூட கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா, வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கிளாஸில் 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொதிக்கும்போது அரிசி சேர்த்துடலாம்.